வணக்கம் நண்பர்களே. பணத்தால் எதை வாங்க முடியும்? உயிரை வாங்க முடியுமா? கெட்டுப்போன உயிரை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. பணம் பெரிய விஷயம் அல்ல. பணம் இருக்கிற வரைக்கும் மதிப்பு மரியாதை எல்லாம் வரும் சொல்லுவார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பணம் என்பது ஒரு வெட்டு காகிதம், ஒரு டோக்கன், அவ்வளோதான். அந்த டோக்கனை கொண்டு போய் நாம் கடையில் கொடுத்தால் என்ன அதுக்கு தகுமோ அதை தருவார்கள். ஆக பணம் என்கிற டோக்கன் இருந்தால் மட்டும் மதிப்பு தானாக வரும் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் 10 ரூபாய் நோட்டு என் பாக்கெட்டில் இருந்தாலும் தன்னம்பிக்கை வரும். அந்த 10 ரூபாய் கூட இல்லாட்டாலும் தன்னம்பிக்கை தானாக பிறக்கும். என்னை பொறுத்தவரையில் விட்ட பணத்தை எடுக்கவும் தெரியும், எது போனாலும் தொலைந்தாலும் மீட்டெடுக்கவும் தெரியும். அந்த அளவுக்கு வைராக்கியமும் தைரியமும் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் மட்டுமல்ல, பெண்மணிகளுக்கும் பிறக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் உலகத்தில் நாம் எந்த மூளைக்கு போனாலும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உருவாக வேண்டும். ஆக பைசா இருந்தால் ஒரு நியாயம், பைசா இல்லைன்னா இன்னொரு நியாயத்துக்கு பேசுகிறதுக்கு அதுக்கு சும்மா இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா அந்த பைசாங்கிறதுக்காண்டி இன்றைக்கி எங்கள் நாடெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பச்சையாகவே தெரிகிறது. தூரத்திற்கு பார்ப்பதற்கு போய் பார்த்தா தான் அங்கே பச்சை இன்னும் தூரத்தில் பச்சையாகவே தெரியும். அன்னும் போவோம், அதுக்கப்புறமும் பச்சையாகவே தெரியும். கானல் நீர்கள் போல நாம் பார்க்கும் கானல் நீர் ரோட்டில், பைபாஸ் ரோட்டில் தூரத்தில் நின்று பார்த்தால் வெள்ளம் கட்டி கிடக்கிறது போல தெரியும், பக்கத்தில் பார்த்தால் இன்னும் தூரத்தில் தெரியும். அதுபோலத்தான் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக பணத்துக்காக ஓடோடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் ஏமாற்றம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கிறது. உழைப்பு, நேர்மை, உன்னதம் இவையெல்லாம் இருந்தும் கடந்தும் வாங்குகிற சம்பளத்தில் இருந்து எப்படியாவது முன்னேறணுங்கிற எண்ணம் மட்டும் போதாது. அந்த பைசாவை பெருக்கணும். முதல்ல சேமிப்பு உருவாக வேண்டும். 5 ரூபா முதல் உண்டியல் இல்லாதவர்கள் ஒரு உண்டியலை வாங்குங்க, சேமிப்பு பண்ணுங்கள். அதற்காக உடனே அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேமிப்பை தொடங்காதீங்க. ஏன்னா சொல்கிறது அடுத்தவங்க சொல்லிட்டு போயிடலாம். யோசிக்கிறது உங்களோட மூளையாக இருக்க வேண்டும். ஆக உலக பணக்கார வரிசைகளை முகேஷ் அம்பானி மட்டும் பணக்காரர் இல்லை, எல்லாருமே இந்த நாட்டில் பணக்காரங்க தான் மனசளவில். அதனால் பணம் ஒரு பெரிய குறிக்கோளாகவே இல்லைங்க. என்னை பொறுத்த வரையில் பணம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்கும். ஆனால் சொந்த பந்தங்கள் இருக்காது, இல்லாமல் போயிடும். அதனால் வாழ்க்கையை தேர்வு செய்கிறதுக்கு முன்னக்கூட்டி நல்ல யோசனை பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு இல்லை, 3 தடவை இல்லை, 10 தடவை இல்லை, 100 தடவை இல்லை, ரூமு போட்டு கூட யோசனை பண்ணுங்கள். நடுராத்திரி தூங்காமல் இருந்தாலும் கூட யோசனை பண்ணுங்கள். ஒரு வாழ்க்கைங்கிறது, அந்த வாழ்க்கை ஜொலிக்கணும்னா அந்த 2 பேரும் உன்னதமான நட்பை பறிக்கொள்ள வேண்டும். நட்புங்கிறது பாசம். அந்த பாசத்தின் வடிவில் வருவது தான் உண்மையான சிநேகம். அந்த சிநேகத்தை எப்போது உடைந்து போகிறதோ அப்போதே அவன் காதலில் இருந்தும், திருமணத்தில் இருந்தும், சொந்த பந்தத்தில் இருந்தும், நல்ல ஒரு உறவில் இருந்தும் விடுபடுகிறான். அந்த விடுதல் எங்கிருந்து வருகிறது? அதை உற்று கவனிக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குள்ளே ஒத்துப்போக வேண்டும். ஒத்துப்போக இருந்தால் மட்டுமே அவங்கள் ரொம்ப நாள் காலம் நீடிக்க முடியும். ஆக ஒரு மனிதனாக பிறந்து வாழ்ந்தோம் இறந்தோம் என்று சொல்லிக்கொள்வது தவிர 4 பேர் பேச வேண்டும். அந்த 4 பேர் தான் கடைசியில் தூக்கி செல்கிறார்கள். அந்த 4 பேர் பேசக்கூடிய அளவுக்காவது இருக்க வேண்டும். 4 பேராக இருக்கிறது 400 பேராக ஆகலாம், 400 பேர் 4000 பேர் ஆகலாம், 4 லட்சம் 4 கோடி பேர் கூட ஆகலாம். ஆக நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று தனிமையில் இருந்து யோசனை செய்து பாருங்கள். அப்போ தான் நாம் இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம் அப்படின்னாலே, நாம் வேலைக்கு போயிட்டு திருப்பி நைட்டு வந்துட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னக்கூட்டி இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அதெல்லாம் நம்ம மனசாட்சிக்கு தெரியும். நம்ம நல்லது செஞ்சுருக்கோமா, கெட்டது செஞ்சுருக்கோமா என்று. இன்றைக்கி காலையில் கூட ஒரு பாட்டியம்மா வந்துச்சு. எப்போதுமே 1 ரூபா 2 ரூபா முடிஞ்ச தர்மத்தை கொடுக்கும்போது அவங்க கேட்பாங்க,
உடனே தண்ணின்னு கேட்டாங்க. உடனே கொண்டு போய் என்னால் முடிஞ்ச தண்ணியை கொடுக்கும்போது ரொம்ப நன்றியா கடவுளியான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் பேசாதீங்க அம்மா, நீங்கள் தண்ணி கேட்டீங்க கொடுத்துட்டீங்க, கொடுத்துட்டேன். சாப்பாடு வேணுமான்னு கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டீங்க, அவ்வளோதாம்மா. இதுக்கு பேர் உதவி அல்லம்மா, மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்கிற ஒரே சிந்தனையில் தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆக உலகம் உள்ளவரை நம்பிக்கையாக இருப்போம். நம்பிக்கையாக தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை எப்போது உடைகிறதோ அந்த வாழ்க்கையும் உடைந்து போகும். ஆக வாழ்க்கை உடையதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு காரணமாக இருக்க வேண்டுமே தவிர முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டுங்கிறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஆக திருமணம் முடியாதவர்கள், முடிந்தவர்கள், இப்போது காதல் செய்து கொண்டு இருப்பவர்கள், யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை என்பது ஒரு வசந்தமாகிறதும் சுடுகாடாகிறதும் நீங்கள் நடத்துகிற விதத்தில் தான் இருக்கிறது. ஒருவன் வேலைக்கு போயிட்டு வந்த உடனேயே ஒரு சாதாரண ஒரு கற்பனை சம்பவம் தான். வேலைக்கு போயிட்டு வராரு, எத்தனை மணிக்கு வராரு? 9:30 மணிக்கு வராரு வைங்களேன். அந்த 9:30 மணிக்கு வந்த உடனே முதல் கேள்வி பெண்ணிடமிருந்து வருகிறது, ஏன் லேட்டு? 50 வருஷத்துக்கு முன்னக்குட்டியும் இதே பதில் தான் நடைமுறையில் இருக்கிறது. ஏன் லேட்டு? லேட்டு ஆயிட்டு, ஆஃபீஸில் வேலை இருந்துச்சு. நான் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேனே 5 மணிக்கே, ஆஃபீஸ் முடிந்து விட்டு சொல்லிவிட்டார்களே. ஓ, ஆஃபீஸுக்கே ஃபோன் போட்டு கேட்குற அளவுக்கு ஆயிட்டா? இதுதான் இந்த கேட்ட கேள்விக்கு பதில் சரியாக இல்லை என்றால் உடனே வருகிறது சந்தேகம். அப்போ ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியில் கூட இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அதிகமாக ஒரு பெண், கல்யாணம் முடிஞ்ச பெண் யூஸ் படுத்தி கொண்டு இருக்கிறார் கணவனை கவனிக்காமல். அப்போது அந்த கணவனை கவனிக்காமல் இருப்பதனால் ஆத்திரத்தில் அந்த பெண்ணை கொலை செய்கிறான். அப்போது ஆத்திரத்தில், கோபத்தில் அந்த கோபத்தை அடக்க முடியவில்லை. உதாரணமாக அந்த பெண்ணிடம் பக்குவமாக எடுத்து சொல்லி, இப்படி கொஞ்சம் பண்ணுமா, நான் வந்தோடனே சாப்பாடு போடு, எனக்குள்ள தேவைகளை நிவர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா உன்னுடைய வேலையை பாருங்கம்மா அப்படி என்று சொல்லலாம். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே அவர் தாக்கி விடுகிறார், தாக்கி இறந்து விடுகிறார். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு மூல காரணம் கோபம். சில பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே ஒரு வேற்றுமை இருக்கும். அதாவது வேற்றுமை என்றால், அப்போ கல்யாணம் முடிக்கும்போது பொண்ணை கூப்பிடுங்கோ, நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணை கூப்பிடுங்கோ அப்படிம்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அப்போ தாலி கட்டியாச்சு. தாலி கட்டினதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற நட்புங்கிறது அந்த டைமிங்கில் இருந்து அதிகரித்தால் மட்டுமே அது காலங்காலமாக நடக்கும். இல்லை என்றால் காலங்காலமாக குறைந்து கட்டாய்விடும். இதுதான் வாழ்க்கை. அப்போது அந்த காலங்காலமாக நடக்கிறதுக்கு காரணம் யார்? இதில் பெண்ணா ஆணா? ஆக இரண்டுமே சகித்து கொண்டு போக வேண்டும். 2 பேருமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்க வேண்டும். ஆக ஒருவர் வேலைக்கு 2 பேருமே சில வீடுகளில் 2 பேருமே வேலைக்கு போவாங்க. அப்போது இடையில இப்போ குழுக்களிலிருந்து குழு லோனு அதுன்னு தாறுமாற நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். சில பேருக்கு இருக்காது, சில பேருக்கு இருக்கும். சில பேர் வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை, அவ்வளோ சொத்து வச்சுருப்பாங்க. நடைமுறை வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது. நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை மட்டும் சொல்கிறேன். ஆஃபீஸ் டியூட்டி பார்க்கக்கூடியவங்க, அப்புறம் சாதாரண கூலி தொழிலாளிகள், கொத்தனார் வேலைகள் உள்ளவங்க, இவெல்லாம் இதில் சண்டை சச்சரவுகள் வர காரணம் கோபம். மூலதனம் கோபம். பின்பு பக்கத்து வீட்டுக்காரர்களாக வருகிறது பிரச்சனை. முதலில் எப்படி என்றால், அக்கா உங்ககிட்ட தீப்பெட்டி இருக்கிறதா? இல்லை, எங்கள் வீட்டில் கேஸ் லைட்டு தான் இருக்குது.
ஓ, கேஸ் லைட்னா என்னது? ஓ, அது இப்படி பற்ற வைப்பீங்கன்னமோ. சரி சரி. ஏங்க, அந்த பக்கத்து வீட்டில் தீப்பெட்டி அங்கே போனேன். அவங்க என்னமோ கேஸு லைட்டுன்னு சொன்னாங்க. ஆ, அட லூஸு, அதுக்கு பேர் அது இல்லை, அதுக்கு பேர் கேஸ் லைட்டு. கடையில் கிடைக்கும், 100 ரூபா வரும், 50 ரூபாய்க்கும் இருக்குது, வேணால் வாங்கிட்டு வந்து தாரேன். சரி. இவன் அப்புறம் மறந்துருப்பான். 2 நாள் கழித்து, என்னம்மா எங்கே அந்த லைட்டு என்ன வந்தீங்களா? எந்த லைட்டுப்பா, எந்த பல்பு போயிட்டு அப்படின்னு வீட்டுக்காரரு. இல்லைங்க, அன்றைக்கி பக்கத்து வீட்டில் தீப்பெட்டி வாங்கினோம்ல, அந்த லைட்டு கேட்டோம்ல அது. ஓ, கேஸ் லைட்டா? சரி சரி சரி, வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் இவர் கடைக்கு போய் கேஸ் லைட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அப்புறம் பற்ற வச்சதுக்கப்புறம், இப்போ பரவாயில்லையே, டக்குன்னு பற்ற வச்சுக்கிட்டேன், நல்ல தீ நிறைய வருதே. இப்போ முதல்நாடி தீப்பெட்டியில் தீப்பெட்டி வைக்கும்போது இப்படி எரியாது, இப்போ இது நல்லா சூப்பராக எரியுதே. அதான் அவங்க வீட்டில் இப்படி இருக்குதோ. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க ஃப்ரிட்ஜும் நம்மக்கிட்ட சின்ன டோர் ஃப்ரிட்ஜு தான் இருக்குது, அவங்கக்கிட்ட டபுள் டோரு ஃப்ரிட்ஜாக இருக்குது, பெருசாக இருக்குது, என்ன 5 அடி உயரத்துக்கு, என் உயரத்துக்கு மேலே இருக்குதே. வீட்டுக்காரர் உடனே, ஏம்மா அந்த ஃப்ரிட்ஜோட ரேட்டு 1,00,000 மேலே இருக்குமா? நான் வாங்குகிற 15,000 சம்பளத்துக்கு இந்த 10,000 ஃப்ரிட்ஜு தாம்மா என்னால் எடுக்க முடியும், அதுவும் செகண்ட் ஹேண்டு தாம்மா வாங்கி கொடுத்துருக்குறேன். ஓ, அப்போ அவர் மட்டும் எப்படி சம்பாதிக்காரு? ஏம்மா அவங்க எப்படி பழைக்கிறாங்க, என்ன பழைக்கிறாங்க எனக்கு தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அதே மாதிரி வேணும். சில பேர் இப்படி ஒரு பிடிவாதத்தை பிடிக்கிறதுனால வாழ்க்கை நரகமாகி கொண்டு இருக்கிறது. காழ்ப்புணர்ச்சி அதிகம், கோபம் அதிகம், எப்படி வாழ வேண்டும் என்றே தெரியவில்லை. பக்கத்து வீட்டுக்காரர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அதை பார்த்து நாம் வாழ வேண்டும். சில பக்கத்து வீட்டில் மட்டன் சிக்கன் எடுப்பாங்க, இவங்க வீட்டில் பழைய சோறு இருக்கும், இல்லை உப்புமா இருக்கும், இல்லை சாம்பார் வச்சு எதாவது வச்சுருப்பாங்க. சில வீட்டில் கருவாடு வச்சுருப்பாங்க. உடனே மனம் அங்கே வரும். அவங்க வீட்டுக்கு என்ன, வாரம் கரெக்டாக அவங்க வீட்டுக்காரர் எடுத்துருந்தாரு, நீங்களே இருக்கிறீங்களே. ஆக எதுக்கு எடுத்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன, அண்ணன் தம்பி 4 பேர் நல்லா இருக்கிறாங்க, ஒத்துமையாக இருக்கிறாங்க, அன்னைக்கு கூட திருவிழாவில் சண்டை, உடனே 4 பேர் அடிக்க போயிட்டாங்களே அப்படிம்பாங்க. இது உலகத்தில் நடக்கிறது. ஆக எல்லாருக்குமே கெட்டு போக வேண்டியது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோபம், பக்கத்து வீட்டுக்காரர்கள், இவங்க தான் மூல காரணம். சுய புத்தியில் யாருமே யோசிக்கிறதே இல்லை. நாம் எப்படி இருந்தோம், எப்படி இருக்கிறோம், ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம மனசில் இங்கே எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதுதாங்க வாழ்க்கை. அந்த நம்ம இப்போ பஞ்ச பூதங்களில் வச்சு பார்க்கும்போது நம்ம மன ரீதியாக எதை நினச்சாலும் நடக்கும். காரணம் என்னன்னா, அந்த மனசில் கள்ளம் கபடம் இதெல்லாம் இல்லாமல் இருந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு மனசாட்சியை தொட்டு நீங்கள் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு இதையும் செஞ்சு பாருங்கள். அன்னைக்கு உங்களுக்கு தெரியுங்க, உண்மையான நட்புனா என்ன, உண்மையான பாசம்னா என்ன உணர்த்துவீங்க. அதனால் எவ்வளவோ வாழ்க்கையில் பொறுமையாக இருந்தால் தான், பொறுமையும் கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையாக வாழ பழகிக்கொள்ளுங்க. வாழ்கிற வாழ்க்கையில் அர்த்தமாக இருக்க வேண்டும். அந்த அர்த்தம் இல்லாட்டா அந்த வாழ்க்கையே நரகமாகி போய்விடும். அதனால் வாழ்க்கை எவ்வளோ தூரம் பயணிக்கும், இன்னும் நம்ம யாரையெல்லாம் சந்திக்க இருக்கிறோமோ என்று நமக்கு தெரியாது, அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக நட்புகள் மாறலாம், நட்புகள் கூடலாம், நட்புகள் பெருகலாம். அதற்கு முக்கிய உதாரணமாக பேசுங்கள், வாய் திறந்து பேசுங்கள், சப்தமாக இருக்காதீர்கள், சப்தம் விடுங்கள், மௌனமாக இருக்காதீர்கள், வாக்குவாதம் செய்யுங்கள், கவலையை விடுங்கள், மிரரை பாருங்கள். அதாவது ஒரு வாழ்க்கையில் உதாரணத்துக்கு தன்னம்பிக்கையும் வைராக்கியம் எல்லாமே வேண்டும். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னவென்று கேட்டால், மிரரை பாருங்கள். நீங்கள் அழகாக இருக்கிறீர்களா, அழகு இல்லையா என்று அந்த மிரர் சொல்லும் உனது தன்னம்பிக்கையை. ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு 15 நாள் 1 மாதம் நம்ம முடியாமல் படுத்துக்கிட்டு நம்ம வந்த உடனே சில பேர் வரதுக்கு முன்னக்கூட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணாடி வாங்கி தலையெல்லாம் பார்த்து சீவி வச்சு, சரி நல்லா இருக்குப்பா
ரைட்டு அப்படிம்பா மனசுக்குள்ளே நினைப்பாங்க. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து 90% நமக்கு உடல்நிலை மோசமாயிட்டு இருந்தாலும் நம்ம மிரரை பார்க்குறது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். குளுக்கோஸை குடித்தா கூடும், நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. அதனால் குளுக்கோஸை விடன்னு சொல்ல முடியல, மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை பிறக்கணும்னா ஒவ்வொருவரும் அவரவர்கள் பிம்பம் என்னன்னு கேட்டால் யாருக்கும் பின்புலங்கள் இருக்காது, ஆனால் முன்புலம் இருக்கும். அந்த முன்புலம் தான் நான் சொல்கிற கண்ணாடிங்கிற மிரர். அந்த மிரரை நீங்கள் ஒரு முறை பார்த்து விட்டு செல்லுங்கள் டெய்லி. அதாவது நான் மேக்கப் பண்ணும்போது மட்டும் நான் சொல்ல வரல, மிரர் பார்க்குறதுக்கு, மிரரை பார்க்க போகிறதுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்குங்க. அந்த மிரரை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், திசை மாதிரி போய்கிட்டே இருக்கும். நல்லவங்க மட்டுமே தான் கண்ணுக்கு தெரிவாங்க, கெட்டவங்க கெட்டி கிடக்கிற தண்ணி மாதிரி ஒழுகி போய்கிட்டே இருப்பாங்க. இதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கைங்கிற விளக்குக்குள்ளே வாங்க, வந்தால் தான் அந்த தீபங்கிற விளக்கு அணையாத விளக்காக எரி என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.